உளுந்த ஊற வைக்காம அரைக்காம உளுந்து வடை மாதிரியே நல்ல ஒரு சுவையான ஒரு இன்ஸ்டன்ட் வடை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து முக்கியமா நீங்க எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்டான ரெசிபி செய்து அசத்தணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வடையை வந்து செய்து கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல உளுந்து வடை மாதிரியே இருக்கும், சுவையும் அதை விட அட்டகாசமா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. இடியாப்ப மாவு இல்லைன்னா வந்து கொழுக்கட்டை மாவு, இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு தயிர். எந்த கப்பால அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிரா இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் அதே இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதுல அளவுகள் பாத்தீங்கன்னா, எந்த கப்பால அரிசி மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பால அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுங்க. இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து முடிச்ச பிறகுதான் ஸ்டவ்ல வந்து வைக்கணும். இப்ப வந்து ஸ்டவ்ல வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம கலந்துகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல இது எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று கூடி வரும். நடுவுல கொஞ்சம் கட்டி படுற மாதிரி இருக்கும். உடச்சி விட்டு கலந்து விட்டுக்குங்க. மேக்சிமம் இந்த மாதிரி உட்டன் ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா அழுத்தி விட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து அந்த கட்டி வந்து உடஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கூடி வர ஆரம்பிக்கும். மாவு இந்த மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சிருங்க. ரொம்ப ஆறணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் ஆறினா போதும். இப்போ இது ஆறிடுச்சு. அதே சமயத்துல ரொம்பவும் கம்ப்ளீட்டா வந்து ஆறல, கொஞ்சம் லைட்டா சூடு இருக்கு. இப்போ இதுல மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமா, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடிசா கட் பண்ண இஞ்சி துண்டுகள். வேணும்னா நீங்க இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல, ஏன்னா நான் கொஞ்சம் மிளகு சேர்த்திருக்கன்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. 2 கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம எப்பவுமே வடை மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. அடுத்ததா கையில வந்து கொஞ்சமா எண்ணெய் தொட்டுக்குங்க. ஒரு சின்ன உருண்டை ஒன்று எடுத்துக்குங்க. கையால அழகா வந்து உருட்டிட்டு லைட்டா உள்ளங்கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டிங்கன்னா அழகா உங்களுக்கு உளுந்து வடை மாதிரி ஷேப் வந்துடும். இதே மாதிரியே அடுத்தடுத்த உருண்டைகளும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயும் ரெடியா இருக்கு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பட்டுன்னு மேலே வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. இது வெந்து வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு பக்கம் வெந்து வர்றதுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்குங்க. இப்ப பாருங்க நல்லா சிவந்து வந்துருச்சு. பார்க்கறதுக்கு நல்ல பர்ஃபெக்டா உளுந்துல செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த உளுந்த வடை. ஆனா டேஸ்ட் அதை விட ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல மேல மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். இது நான் உங்களுக்கு ஒன்று உடச்சும் காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு மேலே நல்லா உடையும் போது மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். யாருமே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க இது நீங்க அரிசி மாவு தான் வந்து பயன்படுத்தி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.